வணக்கம் மக்களே. நேற்று பார்த்தீங்கன்னா 2 டீம் மத்தியானம் 3:30க்கு ஒரு டீம் நடந்துச்சு. ஈவினிங்கு ஒரு 7:30க்கு ஒரு டீம் விளையாண்டாங்க. 2 டீம்லேயும் நம்ம இது பண்ணியிருந்தோம், ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம், விளையாண்டுட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வின்னிங் நம்மளோட வின்னிங் டீம். இது நம்மளோட டீம். ஆமாம் டீம் நம்பர் டீம் இது பார்த்தீங்கன்னா ஜேஷ் சர்மா அவர் கரெக்டாக போட்டிருக்கோம். 6 பாயிண்ட் அவர் இம்போர்ட் 6 பாயிண்ட் இல்லை, பெட்ரோலில் ஓரல் தான் வந்திருக்காரு. ஒருத்தர் மிஸ் ஆகிட்டார். இதில் வந்து டி வார்னர் போட்டிருக்கோம், பிசார் போட்டிருக்கோம், அது தப்பு. இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா எஸ் குரோம் போட்டிருக்கோம். அவர் நம்ம சப்ஜெக்டில் எடுத்து வச்சுருக்கோமா, அவரையும் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். எஸ் குரோன்னு அவர் தான் கேப்டனு, மிஷன் எடுத்து வச்சுருக்கோம். எம்ஆர் சார் எடுத்துக்கூடாது. கே அகமடு எடுக்கலை. கே யாதவ் எடுத்துருக்கோம். ஏ சிங் எடுத்திருக்கோம். அப்புறம் ஹெச் பட்டேல் தான் கேப்டனாக போட்டிருக்கோம். ஐசாம் எடுக்கலை. இந்தமாரி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதாகிடுச்சு. அடுத்த மேட்ச்சு 7:30 நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் நம்ம விளையாண்டுருந்தோம். 991 பாயிண்ட் வந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே நம்ம எடுக்கலை. ஆமாம், வைஸ் கேப்டனை மாற்றி எடுத்துட்டோம். ஆக்சுவலி நம்ம இதில் வந்து பீஸ் ஆல்ட் எடுத்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரோ பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த இதுலேயும் சிங்கை தவிர யாரும் எடுக்கலை. கேப்டன் மாற்றி போட்டுட்டோம். ஆமாம், ரஷ்யல் எடுத்துருக்கோம், ஆனால் கேப்டனாக போடல. பவுலர் வந்து பிகாம் ஒருத்தர் எடுத்துருக்கோம். 2 பேர் வந்திருக்காங்க, ஒருத்தர் தான் வந்திருக்காரு. ஆமாம், இது நம்ம எடுக்கவே இல்லை, ஆனால் சப்ஜெக்டில் எடுத்து வச்சுருக்கோம். நடராஜனை இந்தமாரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட்ட காசு வந்துட்டு. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இது பண்ண கெஸ்ஸிங் வந்து 1 2 3 4 5 6 7 8 பேர் 7 பேர் நம்ம டீம் லெவலில் எப்படியும் 7 பேர் செலக்ட் ஆகிடுறாங்க. 4 பேர் தான் செட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதேமாரி கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டுடுறோம். மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டீம்லேயும் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் செட் ஆகிருக்காங்கன்னா இதில் 2 பேர் 3 4 கேப்டன் எடுத்துருக்கோம். பார்த்திங்களா, 4 5 6 இதில் ஒரு 6 பேர் செட் ஆகிருக்காங்க. ஆமாம், ஆனால் நம்மளுக்கு 6 7 இந்த லெவல்லே வந்திருக்காங்க. மீதி கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டோம்னா நீங்கள் கரெக்டாக போடுங்க, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 2024 ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டு என்னங்க உங்களுக்கு 24 சண்டே. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, இன்றைக்கி என்ன மேட்ச்னா 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச்சில் நம்ம கலந்துக்கிட்டோம். முதல் மேட்ச் ஆர்ஆருக்கும் எல்கேஎனுக்கும். அதில் டீமு பார்த்திங்கன்னா நம்ம டீம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி தாங்க நம்ம டீம் ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம், பட்லரு, ராகுல், படாக்கரி, ஜெய்சுவா, அஸ்வினை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். எம்ஸ்டோனு, கே பாண்டியா. பவுலரில் 4 பவுலர் எடுத்திருக்கோம். அதில் நவீன் அல்மது வந்து நம்ம வந்து கேப்டனாக போட்டிருக்கோம். ஆமாம், இது வந்து மதியம் 3:30 மணிக்கு நடக்க போகிற மேட்சோட கெஸ்ஸிங்கு. ஓகேங்களா, நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. லைனப் வந்தோடனே 3 மணிக்கு லைனப் வந்துடும். எல்லோரும் கரெக்டாக 3 மணிக்கு போய் லைனப் போய் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஜாலியாக விளையாடுங்க. ஆமாம், ஒரு கோடி எடுக்கிறது ஈஸி தான். அடுத்து 7:30 மணிக்கு இன்றைக்கி 7:30க்கு இந்த மேட்ச் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 11 பேரை எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம யார் எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஆமாம், டபிள்யூ ஷா அவரை வந்து நம்ம வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். கிஷான் அவரை வந்து எடுத்துருக்கோம். கே வில்சன், எஸ் யாதவ், சூரியகுமார் யாதவ்ங்கவர், கில்லி, ஹண்ட் பாண்டியா இவங்களெல்லாம் எடுத்திருக்கோம். பவுலிங்கில் கரெக்டாக விக்கெட் வரும்னு நினைக்கிறோம். அதனால ஜெயலலிட்டில் அவர் விக்கெட்டு கேப்டனாக போட்டிருக்கோம். குறைஞ்சது 5 விக்கெட் எடுப்பாருன்னு. இந்தமாரி நம்ம டீம் செட் பண்ணியிருக்கோம். நீங்களும் செட் பண்ணுங்கள், விளையாடுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம். நேற்று நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசோட ஒரு 20 ரூபா கூட கிடச்சிது. இன்றைக்கி நம்ம கெஸ் பண்ணி போடுவோம். இன்னும் அமௌண்ட் அதிகம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்ரி கொடுக்குறோம்.
நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் கமெண்ட் கொடுக்குறோம். நீங்கள் அந்த இது பார்த்து பாருங்கள். நம்ம லைவ் கமெண்ட்ரியில் நம்ம இன்றைக்கி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.